யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள். ஆமேன். அல்லேலுயா. ஆமேன். அல்லேலுயா. என் வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் என் சீடர்களா இருப்பீர்கள். அப்ப சீடர்கள் அப்படிங்கிற யாருன்னா ஆண்டுடைய வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க, அதை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு இறை வார்த்தை கேட்பவருடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் கேட்கிறாங்க, நிறைய பேர் தியானங்கள் லட்சிய கூட்டங்கள் போறாங்க. ஆனா எத்தனை பேர் அந்த இறை வார்த்தையின்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கிறது? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் பல இடங்கள்ல ஆண்டு சொல்லியிருப்பார், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை யாரு கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதர சகோதரியும் என்று சொல்லியிருப்பார். என் வார்த்தையை கேட்டு கடைபிடிப்பவர் இன்னும் அதிகம் பெயர் பெற்றவர் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். என் வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க பாறையின் மீது கட்டப்பட்டுள்ள வீட்டுக்கு ஒப்பாவார்கள். மழை பெய்தது, புயல் அடித்தது, ஆனாலும் அந்த வீடு இடப்படல, ஷேக் ஆகல, அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்ப கேள்வி வரலாம், நான் டெய்லி பூசைக்கு போறேன், ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், இருந்தாலும் இந்த பிரச்சனை மாறல, இந்த துன்பங்கள் மாறல. அப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கணும், நான் இதெல்லாம் செய்யறேன் ஆனா அவனுடைய வார்த்தையை நான் கீழ்படுகிறேனா, மன்னிக்க சொல்லிட்டாரு, நான் மன்னிக்கிறேனா, யார் மேலேயும் கசப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். நான் எல்லாரையும் நேசிக்கிறேனா, அனைத்திற்கு மேலாக ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் தரணும்னு சொல்லியிருக்காரு. நான் இயேசுக்கு முதலிடம் தரேனா, இறை வார்த்தையை நம்ம படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. மணிக்கணக்கா மொபைல் சொல்லி அதுல நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கறது? கோபப்படக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு, அதை நம்ம மேற்கொண்டிருக்கிறோமா? உங்களுடைய பகைவருக்கு அன்பு காட்டுங்கள்னு சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய கட்டளைகள் ஆண்டு பைபிள்ல கொடுத்திருக்காரு. நம்ம நிறைய இந்த மாதிரி செய்திகள் ஆன்லைன்ல நிறைய கேட்கிறோம், நற்செய்தி தியானங்கள் நிறைய கேட்கிறோம். ஆனா கேட்டுக்கொண்ட இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமா, அப்ளை பண்றோமா, அதை கடைபிடிக்கிறோமா? அவங்கதான் ஆணுடைய சீடர்களாக இருக்க முடியும். கேட்கறது எல்லாத்துக்கும் ஈஸி, சொல்றது ஈஸி, ஆனா புட்டிங் டு பிராக்டிஸ். ஏசப்பாவுடைய போதனையில அவ்வளவு அத்தாட்டி இருக்கிறது காரணமே அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போதிச்சார். 12 வயசுல 30 வயசு வரைக்கும் அவர் என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா, எதையெல்லாம் தன் வாழ்க்கையில ப்ரீச் பண்ண போறாரோ அதையெல்லாம் அவர் என்ன பண்ண பிராக்டிஸ் பண்ணார். அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு ப்ரீச் பண்ணதுனாலதான் அவருடைய போதனையில ஒரு அத்தாரிட்டி இருந்தது. அவர் போதிக்கும் போது மக்கள் அவ்வளவு ஆர்வத்தோடு கேட்டாங்க. பரிசேயர் மறைநூல் அறிஞர் போதிக்கும் போது அவ்வளவு ஆர்வம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, போதிச்சாங்க, அவங்க வாழ்க்கை என்ன பண்ண கடைபிடிக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. He practiced before he preached. அவர் ப்ரீச் பண்றதுக்கு என்ன பண்ணாரு, பிராக்டிஸ் பண்ணாரு. ஆண்டு எதிர்பார்க்கக்கூடிய காரியம் போதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நானும் ஆண்டை ஜெபிக்கிறது அந்த ஆண்டரே நான் ஏதாவது போதிக்கிறேன் அப்படின்னா அது என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணிருக்கணும், கடைபிடிச்சிட்டு இருக்கணும், அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஆணுடைய மகிமைக்காக நான் சொன்னது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்கள்கிட்ட கனிகள், தூயனுடைய கனிகள் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், என் கூட இருக்கிற என்னுடைய மனைவி பிள்ளைகள் அவங்களுக்கு தான் அவங்க வாயிலிருந்து என்ன பண்ணணும், அந்த சாட்சி வரணும். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டோட இருந்து அந்த சாட்சி வரணும். ஆண்டு சாட்சி கொடுக்கணும் முதல்ல. ரெண்டாவது நம்ம கூட யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாட்சி பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் போறோம்னு வச்சுக்கலேன், ஒரு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் வரவங்கள பாக்குறோம், ஒரு 2 hours 3 hours. அவங்க நம்முடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப அதிகமா தெரியாது. ஆனா நம்ம கூடவே இருக்கிறவங்க யாரு பாத்தீங்கன்னா நம்முடைய மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா, மாமியார், மருமகள், இவங்கதான் நம்ம கூடவே இருக்கிறாங்க. இவங்க வாயிலிருந்து நமக்கு சாட்சி வரணும். அதுதான் உண்மையான சாட்சி. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம கூட நெருங்கி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். 24 hours நம்ம கூட இருக்கிறாங்க. அப்ப என் மனைவி, என் பிள்ளைகள் சொல்லணும், அவங்க உண்மையிலே அவங்க எப்படி போதிக்கிறாங்களோ அதுபடிதான் அவங்க வாழ்றாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லணும். அதுதான். அப்ப நம்ம கூட இருக்கிறதுதான் தெரியும் நம்மளுடைய வீக்னஸ் என்ன. நம்ம பைபிள் தூக்கிட்டு போறோமே, ஜெபம் பண்ண போறோம், பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறோம், ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க தான் தெரியும் நம்ம உண்மையிலேயே வந்து நம்ம பைபிள் படிச்சபடி நம்ம வாழ்றோமா இல்லையான்னு சொல்லி. அப்ப இந்த சாட்சி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவார்கள். நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். குடும்பத்தை
சரியா கட்டி காக்க முடியாதவங்க எப்படி திருச்சபையை கட்டி காக்க முடியும் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கணவன் நம்மளை பத்தி சொல்லணும், நம்முடைய மனைவி நம்மளை பத்தி சாட்சி சொல்லணும், நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பத்தி சாட்சி சொல்லணும், மாமியார் நம்மளை பத்தி சாட்சி சொல்லணும். உண்மையிலேயே மருமகள் அவன் டெய்லி பிரேயர் பண்ணா, டெய்லி பைபிள் படிக்கணும், அதுக்கேற்ற சுவாபங்கள் அவங்கள்ட்ட மாறி இருக்குது, நான் இயேசுடைய சுவாபங்கள் நான் பாக்குறேன்னு சொல்லி மாமியார் சாட்சி சொல்லணும், மருமகள் சாட்சி சொல்லணும். அவங்க சாட்சி சொல்லல அப்படின்னா நம்ம கேட்பொருளாக மாத்திரம் கடைபிடிக்காம இருக்கணும்னு அர்த்தம். அதனாலதான் நான் ஆண்டு ஜெபிக்கிறேன், அன்றே நான் ப்ரீச் பண்றேன் அப்படின்னா அதை என்னுடைய வாழ்க்கை நான் பிராக்டிஸ் பண்ணி நான் ப்ரீச் பண்ணணும்ப்பா. அப்படி இல்லைன்னா என்னை நானே ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். ஐ ஆம் சீட்டிங் மை செல்ஃப். இப்ப தெரியாது, அவர் முன்னாடி போய் நிற்கும் போதுதான் ஆண்டு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா போட்டு காமிப்பார். நத்திங் இஸ் ஹிடன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் லார்ட். எதுவுமே ஆண்டுடைய பார்வையில மறைவானது எதுவுமே கிடையாது, வெட்ட வெளிச்சமா இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டு நியாயத்திற்கு என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச மறைவான காரியங்கள், அந்தரங்கத்தில் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டு வெட்ட வெளிச்சமாக்குவார். அந்த ஃபியரோட நம்ம என்ன பண்ணணும், அதான் அச்ச நடுக்கத்தோடு உங்க மீட்புக்காக என்ன பண்ணுங்க, நீங்க உழைத்து வாருங்கள். இறை வார்த்தையை கேட்பதால் மாத்திரம் கடவுளுக்கு உகந்தவரா இருக்க முடியாது. அதை யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்கதான் கடவுளுக்கு உகந்தவர்கள் என்று ரோமையர் 2ஆம் அதிகாரம் 13 நம்ம படிக்கிறோம். நான் பைபிளை பலமுறை படிச்சேன், அதுல பெருமை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதன்படி நம்ம வாழணும், அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். அப்ப ஒவ்வொரு முறையும் பைபிள் படிக்கும் போது இறை வார்த்தைக்கு நமக்குள்ள ஒரு தாகத்தோடு வரணும். ஆண்டவரே, அந்த இறை வார்த்தையின்படி நான் வாழணும், எனக்கு அந்த கிருபையை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நானும் 10ஓட 11 இருக்கக்கூடாது, ஹீரரா இருக்கணும், அதாவது டூயரா இருக்கணும், அது வார்த்தையில இருக்கணும், வாழ்வாக்கணும். எனக்கு அந்த பசி தாகத்தை தாங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொன்னு எச்சரிப்பாவும் ஆண்டவர் சொல்வார். யோவான் 12ஆம் அதிகாரம் 47, 48 நம்ம படிக்கிறோம். என்னுடைய இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்காதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுப்பவன் நான் அல்ல, மாறாக நான் கூறிய இறை வார்த்தை அவர்களுக்கு இறுதி நாள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த தண்டனை தீர்ப்பு அளிக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, எச்சரிப்பா சொல்றார். அந்த வசனத்தை நாம் படிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47 மற்றும் 48வது வசனம். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல, ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஆமென். பிரைஸ் ஆமென். பிரைஸ் லார்ட். பாத்தீங்களா எவ்வளவு சீரியஸ் ஆண்டு சொல்லியிருக்காரு பாத்தீங்களேன். அப்ப எவ்வளவு நம்ம சீரியஸ் நம்ம வந்து இறைவார்த்தை கடைபிடிக்கிறது ரொம்ப பயங்கரமா நம்ம சீரியஸ் நம்ம எடுத்துக்கணும். எப்படி இந்த உலக பிரகாரமான கோர்ட் இருக்குது பாத்தீங்கன்னா, நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லி அங்கெல்லாம் அந்த சட்ட புஸ்தகம் வச்சிருப்பாங்க. இபிகோ இந்த செக்ஷன் படி இந்த குற்றம் பண்ணிருக்காங்க, கொலை குற்றம், இவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயுள் தண்டனை அப்படி கொடுப்பாங்க. இந்த கோர்ட்லயாவது பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு வெளியில வந்துடலாம். ஆனா அங்க பரலோக நீதிமன்றம், ஹெவன்லி கோர்ட், அங்க தீர்ப்பு ஆண்டர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வெளி வர்றது சான்ஸே கிடையாது. அதனாலதான் உன்னுடைய முடிவை நீ எண்ணிப்பார், அப்போது நீ ஒருபோதும் நீ பாவம் செய்ய மாட்டாய். நம்ம மறக்கவே கூடாது அந்த வசனம். என்னுடைய முடிவை நீ எண்ணிப்பார். அந்த ஹெவன்லி ஜட்ஜ்மெண்ட் அதுல கொடுக்கக்கூடிய தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ஆண்டவர், என்னுடைய வார்த்தை கடைசி நாள் என்ன பண்ணும், தீர்ப்பளிக்கும். என்னுடைய வார்த்தையை கேட்டும் அதை கடைபிடிக்காம இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக கேட்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும் என்று லூக்கா 12:47-48 படிக்கிறோம். அப்ப நம்மகிட்ட மிகுதி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்ம நிறைய ஆண்டுடைய செய்தியில கேட்கிறோம், நம்ம நிறைய நம்மகிட்ட ஆண்டு எதிர்பார்ப்பார். பைபிள் படிக்காதவங்களை பார்த்து அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்விகளோட பைபிளை படிச்ச, பைபிளை வாசிச்ச, ஆன்லைன் நிறைய பிரேயர் அட்டெண்ட் பண்ண நம்மள்ட்ட ஆண்டு அதிகமா எதிர்பார்ப்பான். நீ இத்தனை முறை பைபிள் படிச்சாயே, இத்தனை முறை செய்தி கேட்டாயே, அதன்படி நீ வாழ்ந்தாயா இல்லையா கேள்வி கேட்கப்படும். உதாரணத்துக்கு 1 யோவான் 3:15 சொல்லப்படுகிறது, தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் கொலையாளிகள் எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்விராது. அப்ப அந்த அப்ப அவர் மேல நிற்கும் போது யார் மேலே நமக்கு கசப்பு இருக்கவே கூடாது. அப்ப அந்த வசம் தீர்ப்பிடும். இந்த வசத்தை நீ படிச்சிருக்கியே, 10 முறை 15 முறை படிச்சிருக்கியே,
தம் சகோதர சகோதரி வெறுப்போர் கொலையாளி நான் போட்டிருக்கேனே, கசப்பு வெறுப்பு இருந்தாலே நிலைவாழ்வுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேனே, நீ ஏன் அவங்கள்ட்ட பேசாம இருந்த, நீ ஏன் அவங்கள்ட்ட ஒப்புரவாகாம இருந்த, ஏன் அவங்களை குறித்து ஒரு கசப்பு வெறுப்பு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த, ஆண்டவங்க என்ன பண்ணுவார் கேட்பார். அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வசனம் இருந்தது பாத்தீங்கன்னா. அதனாலதான் அந்த அச்ச நடுக்கத்தோடு நம்ம மீட்புக்காக உழைத்து வரணும். இப்ப இறைவார்த்தை படிப்பொருளாக இருக்கக்கூடாது, அதன்படி நடக்கணும் வாழணும் அப்படிங்கிற தாகம் நமக்குள்ளாக இருக்கணும். கடைசியாக சீடருடைய முக்கியமான ஒரு குணாதிசயம் பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டக்கூடிய அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35 நாம் படிக்கிறோம். நம்ம மத்தவங்க ஒருத்தர் மத்தவங்கள்ட்ட காட்டக்கூடிய இந்த அன்பு லவ், இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் இயேசுவினுடைய சீடர்கள் என்று என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வார்கள். அன்பு இல்லாம நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். வீட்டுல டைம் கிடைக்கும் படிச்சு பாருங்க, அருமையான வசனம் அன்பை பத்தி 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கு. நான் வானதூதர் மொழியில் நான் பேசினாலும் எனக்கு அன்பு இல்லையே ஒன்றும் இல்லை. அந்நிய பாஷை பேசலாம், நல்லது. ஆனா அதே சமயம் என்கிட்ட அன்பு இல்ல, மாமியார்ட்ட சண்டை போட்டிருக்கேன், மருமகளை பத்தி தொழில் பேசிட்டு இருக்கேன், ஆனா நான் சர்ச்சில் அந்நிய பாஷை நல்லா துதிக்கிறேன், ஆனா வீட்டுல போனா சண்டை சண்டை, எப்படி அது ஆண்டு ஏற்றுக்கொள்வார்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதான் சொல்லப்படுது, வானத்தூர் பேசக்கூடிய மொழியில் நீ பேசலாம், ஆனாலும் உன்னிடம் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஒன்றக்கூடிய உடமைகளை எல்லாம் வாரி வாரி என்ன பண்ணலாம், நீ கொடுக்கலாம், வல்லலாம் என்ன பண்ணலாம், மற்ற ஏழை எளிய மக்கள் கொடுக்கலாம், ஆனாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. மலைகளையே பெயர்ந்து போகக்கூடிய அளவுக்கு ஒன்று விசுவாசம் இருக்கலாம், ஆனாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. பாருங்க, எல்லாமே லிஸ்ட் போட்டிருக்கோம். இறைவாக்கு உரைக்கூடிய வரம் இருக்கலாம், ஆனாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் தலையா இருந்தது அன்பு. அந்த அன்பு இருந்தா தான் மத்த எல்லாமே இரக்கம், கனிவு, தாழ்ச்சி எல்லாமே வரும். அந்த அன்போடு பின்னி பிணைந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்க வேண்டியது தெய்வீக அன்பு. அதான் அந்த வாசம் சொல்லுது, நீங்கள் ஒருவர் மற்றவர்கள் காட்டக்கூடிய அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப சீடர்கள் என்பவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க, அன்பு செய்வாங்க. ஆக இன்றைய நாள்ல அந்த சீடத்துவ வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். சீடர்கள் என்பவர்கள் யார், அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன? சீடர்கள் என்பவங்க பைபிள்ல ஃபர்ஸ்ட் சீடர்களை தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள் என்று பார்த்தோம். சீடர்கள் என்பவங்க இயேசுவை போல வாழ்கின்றவர்கள். சீடர்கள் என்பவங்க கனி தருபவர்கள். சீடர்கள் என்பவங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சியை தருகின்றவர்கள். சீடர்கள் என்பவர்கள் அவருடைய வார்த்தை கேட்பவர்கள் மட்டும் கிடையாது, அந்த வாழ்க்கையில கடைபிடிப்பவர்கள். சீடர்கள் என்பவர்கள் அன்பின் மூலமாக இயேசுவை வெளிப்படுத்தியவர்கள். இப்படிப்பட்ட அந்த சீடத்துவ வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்பு இயேசப்பா, இன்றைய நாளில் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சீடராவோம், சீடர்களை உருவாக்குவோம் என்ற தலைப்புல எங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்களே, அந்த தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக கொடானபடி நன்றிகள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் மாற வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கிய வாஞ்சி எங்களுக்கு தாங்கப்பா. மகனே மகளே, என்னை போல நீ மாறி என்று நீங்கள் எங்களை அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறீங்க சுவாமி. எபேசியர் 5:1 சொல்லப்பட்டுள்ளபடி கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல ஆகுங்கள், உம்மை போல. இன்றைய நாளின் தலைப்பு சீடராவோம், சீடர்களை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். சீடத்துவ வாழ்க்கை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். கடவுள் இயேசப்பா இந்த உலகத்தை விட்டு கடைசியில போவதற்கும்பாக சீடர்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், முன்னேற்றம் அடைவதற்கும்பாக உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி அவர்களை சீடராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் சீடர்கள் ஆக்கணும் அப்படின்னா, பரலோகம் போகணும் அப்படின்னாலே சீடர்கள் தான் பரலோகத்துக்குள்ள நுழையக்கூடிய ஆக்ஷன். அந்த சீடத்துவ வாழ்க்கை யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் போக முடியும். பைபிள்ல எங்கேயுமே பக்தர்கள் என்று சொல்லப்படவே இல்லை. ஒரு குருவானவர் மறையுரை ஆட்சி கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி கேள்வி கேட்டார். என்னுடைய மனசு ரொம்ப தொட்ட ஒரு காரியம். நாம் பக்தர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா, இல்லை சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா என்று அந்த கேள்வியை கேட்டார். பக்தி முயற்சிகள் தேவைதான், தப்பு கிடையாது. ஆனா அது ஆரம்ப நிலை. ஆனால் அதிலே நாம் இருந்து விடக்கூடாது. அதுல இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். மாதா பக்தி, புனிதர் பக்தி என்று அதிலே நின்று விடாமல் இயேசுவிடம் வர வேண்டும். மாதா புனிதர் எல்லாமே they are pointing out to Jesus. அவங்க எல்லாரும் ஏசப்பாட்டதான் என்ன பண்ணிருக்காங்க,
பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. என் மகனிடம் பாருங்கள், என் மகன் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். யோவான் 2:5 நாம் படிக்கிறோம். அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். டூ வாட் எவர் ஹி டெல்ஸ் யூ. அதுதான் சிறுத்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது. ஏசப்பாவுடைய முதல் சிறுத்தி அன்னை மரியாள். அன்னை மரியாள் நம்மளோட எதிர்பார்க்கறது எல்லாம், எனக்கு நீங்க பக்தர்களாக இருந்தா போதும், பக்தர்கள் இருந்தது போதும், என் மகனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சீடர்கள் ஆகுங்கள். அப்ப இந்த சீடத்துவ வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஆண்டவர், உலகமெங்கும் சென்று சீடர்களை உருவாக்குங்கள். அப்ப சீடத்துவ வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரணும். எப்ப சீடர் உருவாக்க முடியும்? இறைவார்த்தைக்குள்ள வந்தா தான் சீடத்துவத்தை கொண்டு வர முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் தரும்போதுதான் அந்த சீடத்துவ வாழ்க்கைக்குள்ள வர முடியும். வெளிப்புற கொண்டாட்டங்கள்லயே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும் போது, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும் போது அது பக்தி முயற்சியிலே தான் நின்றுவிடும். எப்ப இறை வார்த்தைக்குள்ள வர்றோமோ, எப்ப தூய ஆவியானுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ, அங்கதான் சீடத்துவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், சீடர்களை உருவாக்குங்கள் என்று சொல்கிறார். இன்னொன்னு பாருங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களும் கடைபிடிக்கும்படி போதியுங்கள். எப்படி போதிக்கணும், எப்படி டீச் பண்ணணும் சொல்லியிருக்கார் ஆண்டவர். ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார், ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னு இல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிச்சா ஆசீர்வாதம், அப்படிதான் போதிக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏசப்பாட்ட வாங்க, அவர் அதை தருவார், இதை தருவார் அப்படிங்கிறது இல்ல. போதிக்கிறது என்ன, ஆண்டவர் எச்சரிப்பா சொல்லிப்பார், எல்லாருமே நீங்க போதகர்களாக ஆசைப்படாதீங்க. ஏன்னா போதகர்களாகிய நாங்கள் கண்டிப்பான கணக்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு பைபிள்ல போடப்பட்டிருக்கு. யாக்கோபு 3:1 சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எல்லாருமே போதகர்கள் ஆகணும், இறைவார்த்தையை அறிவிக்கணும்னு ஆசைப்படாது. ஏன்னா இறைவார்த்தையை மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய எங்கள்கிட்ட ஆண்டவர் கண்டிப்பான கணக்கை என்ன பண்ணுவாரு, கேட்பார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி ஆசீர்வாதம் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அவர் முன்னாடி போய் நிற்கும் போது கேட்பார், உனக்கு இந்த இறை வார்த்தைய போதிக்கக்கூடிய வரத்தை நான் கொடுத்தேனே, இதை நீ ஏன் மிஸ்யூஸ் பண்ணேன்னு கேட்பார். என்னை நோக்கி மக்களை திருப்பாமல், பரலோகத்தை நோக்கி மக்களுடைய உள்ளத்தை திருப்பாமல், உலகப்பிராரமான ஆசீர்வாதத்தையே சொல்லி ஆண்டவர் அதை கொடுப்பார் இதை கொடுப்பார்னு சொல்லி உலகத்தை நோக்கியே அவங்கள திருப்பும்படியா செய்தாயே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், கணக்கு கேட்பார். அங்க தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் அந்த வசனம் எச்சரிப்பாக சொல்கிறது, எல்லாரும் நீங்க போதகர்களாக ஆசைப்படாதீங்க, போதகர்களாகிய நாங்கள் கண்டிப்பான கணக்கை என்ன பண்ணணும், ஒப்புவிக்கணும். அப்ப எப்படி போதிக்க சொல்றாரு பாருங்களேன், நான் கூறிய அனைத்தையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி போதியுங்கள். அப்ப போதிக்கும் போது ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிச்சாதான் ஆசீர்வாதம் அப்படின்னு போதிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படித்தான் போதிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. கடைபிடிக்காம நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு. அப்ப கடவுள் யாரோடு இருப்பார் என்றால், ஆண்டவர் சொன்னபடி யார் போதிக்கிறாங்களோ அவங்களோட ஆண்டவர் இருப்பார். ஆண்டுடைய நற்செய்தி யார் மற்றவங்கள்ட்ட போதிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஆண்டவர் இருப்பார். எப்பவுமே ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்றார், ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு பல நிபந்தனைகள் வச்சிருப்பார். நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பார்த்திருக்கோம், கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும், கடவுள் யாரோடு இருப்பார் என்று பல காரியங்கள் பார்த்தோம். பேராசை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். அப்படி இருந்தா கடவுள் நம்மளை விட்டு என்ன மாட்டார், விலக மாட்டார் என்று பார்த்தோம். அதே மாதிரி இங்க இதோ நான் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேங்கிறார். யாரோடு ஆண்டவர் இருப்பார் என்றால், நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்கள், ஆண்டவரை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, அவங்களோடதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இருப்பார். அவங்களுடைய பெயர்கள் தான் வாழ்வின் நூல் எழுதப்படும். பிலிப்பியர் 4:3 நாம் படிக்கிறோம். கிளமந்தும் அவரோடு உடன் உழைப்பாளர்கள் எல்லாரும் நற்செய்திக்காக போராடினார்கள், அவர்களுடைய பெயர்கள் விண்ணகத்துல எழுதப்பட்டிருக்குது. வாழ்வின் நூல் என்ன பண்ணிருக்கு, எழுதப்பட்டிருக்குது. அந்த புக் ஆஃப் லைஃப், அதுல நம்முடைய பெயர்கள் எழுதப்படணும் அப்படின்னா நம்ம இயேசுக்கு என்ன பண்ணணும், நம்ம தொண்டு புரியணும், நம்ம ஊழியம் செய்யணும். அவங்களோடதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இருப்பார். அப்ப இந்த இறை வசத்தை நம்ம தியானிக்கும் போது சீடர்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, நாம் சீடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்ல பக்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். முதலாவதாக திருத்துதர் பணிகள் 11:26 இவ்வாறு கூறுகிறது, அந்தியோக்கியாவில் தான்
முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். திருத்துதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். யார் கிறிஸ்தவர்கள்? இந்த வசனத்தின்படி யார் கிறிஸ்தவர்கள் என்றால் சீடர்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அப்ப கிறிஸ்தவர் நம்ம வெளிப்படையா சொல்லும் போது கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது பல வெளிப்படையான அடையாளங்கள் சொல்லலாம். ஆனா பைபிள் படி யார் கிறிஸ்தவர்கள் என்றால் சீடர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அதுக்குதான் பல இடங்கள்ல ஆண்டவர் சீடத்துவத்துக்கு அதிகமான அழுத்தம் கொடுத்திருப்பார். டிசிப்ளின் இருந்தா தான் டிசைபிள் ஆக முடியும் என்று சொல்வார்கள். சீடத்துவத்து வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது டிசிப்ளின் இருந்தா தான் டிசைபிளா என்ன பண்ண முடியும், மாற முடியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 40 நாம் படிக்கிறோம். சீடர்கள் குருவை விட மேலானவர்கள் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் குருவை போல இருப்பார்கள். அப்ப சீடர்கள் அப்படிங்கிறவங்க தான் அவங்கதான் கிறிஸ்தவர்கள் என்று பார்த்தோம். இரண்டாவது சீடர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க தேர்ச்சி பெற்ற எவரும் யாரை போல இருப்பாங்க, இயேசுவை போல இருப்பார்கள். பக்தர்கள் ஆண்டவரை ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் வருவாங்க. ஆனா சீடர்கள் ஆண்டவரிடம் கற்றுக்கொள்வதற்காக வருவார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஃப்ரம் மீ. ஏசப்பாட்டிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? அவரை போல பரிசுத்தம், அவரை போல தாழ்ச்சி, அவரை போல இரக்கம், அவரை போல அந்த சாந்த குணம், அவரை போல அந்த மனதுருக்கம், அவரை போல அந்த ஆத்துவ பாரம். இதை நம்ம கத்துக்கணும். அதுக்காகத்தான் ஏசப்பாட்ட வரணும். நாம் பெற்றுக்கொள்வதற்காக இயேசுவை தேடுகிறோமா, இல்லை கற்றுக்கொள்வதற்காக இயேசுவை தேடுகிறோமா? ஆரம்பத்துல நம்ம எல்லாருமே ஏசப்பாட்டை ஏதாவது பெற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கலாம். நானும் அப்படிதான் ஏசப்பாட்டை ஏதாவது பெற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்தேன். என்னுடைய அப்பா கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கும் போது முந்தி கும்பிட்ட 33 கோடி தேவர்களை யாருமே காப்பாத்த வரல. அப்போ உண்மையான தெய்வம் இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது அவர் அற்புதத்தை செஞ்சு கடனை மூற அடைச்சு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப ஆண்டவர் ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அவரை நாடி தேடுவதற்காக. ஒரு மிரக்கலை செய்யறார், ஒரு அற்புதத்தை செய்யறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில செய்யறார்? ஒரு நோயிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, இப்படி பல வகையான பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு அவன் ஒரு மிரக்கல் செய்யறார், ஒரு அற்புதத்தை செய்யறார். ஆனா அதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாம் மனம் மாறி அவரை பின்பற்ற வேண்டும் என விரும்புகிறார். நம்ம அற்புதத்தை அதிசயத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு நம்ம அவரை தேடாம நாடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஆண்டு விரும்பாத காரியம். அந்த 10 தொழுநோயாளிகள் பாருங்க, 10 பேருமே குணமடைஞ்சாங்க. ஆனா ஒரே ஒரு சமாரியர் மட்டும் திரும்பி வர்றார், நன்றி சொல்றதுக்கு வர்றார். ஆண்டவரே, நீங்க இவனால தொழில கஷ்டப்பட்டு இருந்தேன், எனக்கு குணப்படுத்தி நன்றி ஆண்டவன்னு சொன்னப்ப அவர் சொல்லுவார், மீதி 9 பேர் எங்கே, அவங்க எல்லாம் குணமடையிலையா? பிற இனத்தாராகிய நீ மாத்திரம்தான் நன்றி சொல்ல வந்திருக்கியான்னு ஆண்டவர் அவர் பார்த்து கேட்பார். பாருங்க, ஒரே ஒருத்தர் தான் நன்றி சொல்லி என்ன பண்றாங்க, வர்றாங்க. இது மாதிரிதான் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, பதில் கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போய் ஜெபம் பண்றதை என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நான் ஜெபிச்சு பார்த்தாச்சு, எந்த பதிலும் கிடைக்கலன்னு சொல்லி என்ன பண்றாங்க, சோர்வுக்கு உள்ளாகி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாங்க, மறந்து விடுகிறார்கள். அதான் சொல்லுவாங்க, தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடாதீர்கள் என்று சொல்லுவார்கள். அவன்கிட்ட போய் வியாபாரம் பண்றதுக்காக நம்ம போகக்கூடாது, பேரம் பேசக்கூடாது. நீங்க இதைத்தாங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு இதைத்தாரே ஆண்டவரே, அது கிடையாது. ரிலேஷன்ஷிப், கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த உறவை எதிர்பார்க்கிறார். இப்ப ஏனோக்கு நோவா அவங்களுடைய வாழ்க்கையில படிச்சு பார்த்தோம்னா அவங்க எல்லாம் ஆண்டவரோடு நடந்தாங்க, க்ளோஸ் வாக் வித் ஜீசஸ். பரலோகத்திலே பாத்தீங்கன்னா 3 வகையான இடங்கள் இருக்குது. அதுல அந்த 3ஆம் வானம் என்று பவுலியார் சொல்லியிருப்பார். நான் 2 கொரிந்தியர் அந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் போது நான் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3ஆம் வானத்துல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளோடு யார் நெருங்கி நடந்தார்களோ,
கடவுளுடைய திருவுளத்தை யார் முற்றிலும் முழுதுமாக மகிழ்ச்சியோடு நிறைவேற்றினார்களோ அப்படிப்பட்டவங்களுக்குரிய இடம் தான் அந்த 3ஆம் வானம் அப்படிங்கிறது. அங்க போற நம்ம ஆசைப்படணும், விருப்பப்படணும். முதல் வானம் அப்படிங்கிறது வந்து இந்த கடைசி நேரத்துல மனம் மாறினாங்க பாத்தீங்களா, கடைசி நேரத்துல நல்ல கல்லன் மனம் மாறினார், அப்படிப்பட்டவங்களுக்குரியதான் அந்த முதல் வானம் அப்படிங்கிறது. 2வது வானம் அப்படிங்கிறது ரத்த சாட்சிகளாக மறித்த பரிசுத்தவான்கள் அவங்களுக்குரியது. 3ஆம் வானம் வரை நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அங்கதான் ஆண்டவரோடு யார் நெருங்கி பழகினார்களோ, ஆண்டவருக்காகவே தங்களது வாழ்க்கையை முற்றிலும் முழுதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவங்களுக்குரிய இடம் தான் அந்த 3ஆம் வானம் அப்படிங்கிறது. எப்படி உலக பிராமே பாருங்க, 1st கிளாஸ் 2nd கிளாஸ் 3rd கிளாஸ் சொல்லி சொல்றாங்க. ட்ரெயின்ல போனாலும் சரி, பிளைட்ல போனாலும் சரி, அவங்க காசுக்கு ஏற்றபடி என்ன பண்றாங்க, இவங்க பிசினஸ் கிளாஸ், இவங்க எக்கனாமிக் கிளாஸ் என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. அதே மாதிரிதான் பரலோகத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி மாற்றி கொடுக்கப்படாது. அவங்க இந்த பூமியில வாழ்ந்த போது எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு மீது அன்பு செலுத்தி அவருக்காக வாழ்ந்தார்களோ அந்த அளவுக்கு அந்த பரலோகத்துல அவங்களுக்கு வெளிப்படக்கூடிய மகிமை, மாட்சிமை டிஃபரன்ஸ் ஆகும். அதனால்தான் குழந்தை தெரசமா சொல்லுவாங்க, நான் இன்னும் பூமிக்கு வந்து இன்னும் அதிகமா ஏசப்பாவுக்காக இன்னும் அதிகமான பாடுகளை நான் என்ன பண்ணணும், நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பூமியில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுகளை, துன்பங்களை இயேசுக்காக நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரலோகத்துல நமக்கு வெளிப்படக்கூடிய மாட்சி அதிகமாக இருக்கும். அதுதான் போல அருமையா சொல்லுவார், இக்காலத்தில் நாம் படக்கூடிய துன்பங்கள் எதிர்காலத்தில் வெளிப்பட போகின்ற அந்த மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என்று சொல்லுவார். ரோமேயர் 8ஆம் அதிகாரம் 18 நாம் படிக்கிறோம். இந்த காலத்துல நம்ம படக்கூடிய கஷ்டம், ஒரு சிலர் சொல்லுவாங்க இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு துன்பம்னு சொல்லி. ஆனா இதெல்லாம் பரலோகத்தினுடைய மகிமையோடு ஒப்பிடும் போது நத்திங், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதான் அந்த எதிர்நோக்கு அப்படிங்கிறது. நம்ம கிறிஸ்துவனுடைய திருவுரை காலத்துல இருக்கோம். நம்ம இந்த திருவுரை காலத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அந்த எதிர்நோக்கு. நாம் எதை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலக பிராமண மக்கள் உலக பிராமண எதிர்நோக்கி என்ன பண்ண வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு எப்ப பென்ஷன் வரும், எனக்கு எப்ப திருமணம் நடக்கும், எனக்கு எப்ப வேலை கிடைக்கும், எப்ப ஃபாரின் போகும், இதெல்லாம் உலக பிராரமான எதிர்நோக்குகள். ஆனா உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான சீடர்கள் அவங்களுடைய எதிர்நோக்கு எதுவாகத்தான் இருக்கும். எப்ப என்னுடைய மணவாளன் இயேசுவை நான் பார்க்க முடியும், எப்ப அவரோடு நான் இருக்க முடியும், எப்ப அவரை சந்திக்க முடியும், அதுதான் அவங்களுடைய எதிர்நோக்காக இருக்கணும். அந்த வரப்போகக்கூடிய அந்த மாட்சி அதை கண்முன் வச்சு ஓடணும். எப்படி ஏசப்பா அவ்வளவு சிலுவை பாடுகள் எல்லாம் சுமந்து தாங்கி கொண்டார் என்றால், அந்த வரப்போகக்கூடிய அவருக்கு கிடைக்கக்கூடிய மாட்சியை கண்முன் நிறுத்தி அவர் என்ன பண்ணார், ஓடினார். ஓடி அந்த ரேஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சார். நம்மளும் இந்த விசுவாச ஓட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா ஓடி முடிக்கணும் அப்படின்னா அந்த விண்ணகத்தை நோக்கி அந்த எதிர்நோக்கு நமக்கு இருக்கணும். விண்ணகத்தை அடைவதே நம்முடைய லட்சியமாக, குறிக்கோளாக இருக்கணும். நம்ம இயேசுடைய அன்பை சுவைப்பதற்கு முன்பாக உலக பிராரமா பல லட்சியங்கள், குறிக்கோள் நமக்கு இருந்திருக்கலாம். நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாசல் வாங்கணும், பேர் புகழ் பெறணும்னு சொல்லி உலக பிராரமா நிறைய லட்சியம், கனவு, குறிக்கோள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய அன்பை சுவைத்ததற்கு முன்பாக நம்முடைய கனவு, ஆசை, லட்சியம், குறிக்கோள் எல்லாம் டிஃப்ரெண்ட் மாறணும். நான் இயேசுவை போல நான் மாறணும். ஐ வாண்ட் டு பிகம் லைக் கிரைஸ்ட். அதான் ஒவ்வொரு திருப்பணியில நம்ம பாடுறோம். மனிதரை புனிதராக்க புனிதராம் கடவுள் மனிதரானார். புனிதரான கடவுள் ஏன் மனிதரானார்? நம்மளை புனிதராக்குவதற்காக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களை நம்மை நாமே சுய ஆய்வு செஞ்சு பார்ப்போம். நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தர்ஸ்ட், ஒரு தாகம் இருக்குதா? நானும் இயேசு போல மாறணும். ஐ வாண்ட் டு பிகம் a saint. கிளாஸ்ல கேட்பாங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்ட, வாட் டு யூ வாண்ட் டு பிகம், நீ என்னவா வர ஆசைப்படுறேன்னு கேட்பாங்க. ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அ இன்ஜினியர், கலெக்டர் சொல்லுவாங்க. நான் பெரிய மருத்துவர் ஆகணும், நான் பெரிய டாக்டர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உலக பிராரமானது. ஆனா சீடர்களுடைய மனநிலை எப்போதுமே ஐ வாண்ட் டு பிகம் லைக் கிரைஸ்ட், ஐ வாண்ட் டு பிகம் a saint. இதுதான் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளின் திருவுள்ளம். 1 தெசலோனிக்கர் 4:3 நாம் படிக்கிறோம். 1 யோவான் 2:6 கூறுகிறது, எனக்கு இயேசுவை தெரியும் என்று சொல்கின்றவர்கள் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். நான் டெய்லி பூசைக்கு போறேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன், டெய்லி ஆன்லைன்ல பிரேயர் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவர் வாழ்ந்தவாறே வாழணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை.
தயவுசெய்து வசனத்தை படிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுகின்றவர்கள். எனக்கு இயேசுவை தெரியும், நான் இயேசுவை ஃபாலோ பண்றேன்னு சொல்றவங்க என்ன செய்யணும்னு சொன்னாரு பாருங்க. அவர் இயேசு வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அந்த ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கணும். இயேசு போல நான் வாழணும், இயேசுவை நான் இந்த உலகத்துக்கு நான் பிரதிபலிக்கணும். இயேசு எவ்வளவு அன்பானவர், இரக்கம் உள்ளவர், எவ்வளவு கனி உள்ளவர், எவ்வளவு சாந்தம் உள்ளவர். அந்த இயேசு நான் என்ன பண்ணணும், உலகத்துக்கு நான் என்ன பண்ணணும், பிரதிபலிக்கணும். அதுதான் நம்முடைய தேர்ஸ்டா இருக்கணும். அதே 1 யோவான் 4:17 படிக்கிறோம். கடவுள் இருந்தவாறே நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சீடர்கிட்ட அவங்க ஊதி பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது சொல்லுவார், என் தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு மிஷனோட இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படி கிடையாது. நம்மள ஒரு நோக்கத்தோட, ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோட ஆண்டவர் அனுப்பிச்சிருக்காரு. எப்படி இயேசு கிறிஸ்துவ இறை தந்தை ஒரு மிஷன் கொடுத்து அனுப்பிச்சாரு. இதுதான் உன்னுடைய மிஷன். நீ இந்த உலகத்துல போய் இந்த உலக மக்களுடைய பாவத்துக்காக நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பரிகாரமா என்ன பண்ணணும், பழி செலுத்தணும். அதுதான் உன்னுடைய மிஷன் சொல்லி ஆண்டவர் அனுப்பிச்சார். இப்ப அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிஷன் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்பாக கடவுள் நம்ம கொடுத்த அந்த மிஷன் நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றிட்டு போகணும். அதுதான் இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய பாக்கியமே. அவர் கொடுத்த திட்டத்தை, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றாம இந்த உலகத்துக்கு நம்ம போகக்கூடாது. அதனாலதான் ஆண்டு சொல்லுவாரு, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்றவங்களா விண்ணரசுக்கு வர முடியாது. மாறாக விண்ணக தந்தையின் திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் அங்க போக முடியும். கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று மனசும் மாமசமும் விரும்புவதை செய்கின்றவர்கள் அங்க போக முடியாது. மேலை நாடுகள் என்ன சொல்றாங்க, இது என்னுடைய வாழ்க்கை, என் இஷ்டப்படி நான் வாழலாம், எனக்கு உரிமை இருக்குது, இதை தடுக்கிறது யாருமே இல்லைன்னு என்ன பண்றாங்க, ஆர்கியூ பண்றாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, அவர் இறை ஆட்சி, அவருடைய கிங்டம், அவருடைய கிங்டத்துக்குள்ள நம்ம போகணும்னா அவர் சொல்றபடி வாழ்ந்தா தான் நம்ம போக முடியும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினா நம்ம போக முடியும். என் இஷ்டப்படி என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு அனுபவி ராஜா அனுபவிட்டு உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு அங்க போகணும்னா முடியாது. அவர் சொன்னாரு, திஸ் இஸ் மை கிங்டம். ஹெவன் அப்படிங்கிறது இறை ஆட்சி, அவருடைய ஆட்சி, அவருடைய கிங்டம். அவருடைய இறையரசுக்குள்ள போகணும் அப்படின்னா அவர் சொன்னபடி வாழ்ந்தா தான் அங்க போக முடியும். அப்ப சீடர்கள் என்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு போல மாறணும்னு ஆசைப்படுறவங்க. அதான் வசனம் சொல்லுது, தேர்ச்சி பெற்றவர்கள் குருவை போல இருப்பார்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வேளாங்கண்ணிக்கு வாடிப்பட்டிக்கெல்லாம் போகக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இயேசு போல மாறணும் அப்படின்னு ஆசையோட போறாங்க. அவங்க போறது நிறைய பேருடைய என்ன தேவைகள்லாம் பாருங்க, தேவைகளை சொல்லித்தான் கேட்பாங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், வீடு கட்டணும், கடனை அடைக்கணும், இதுதான் நிறைய பேருடைய ஜெபமா இருக்குது. அது தேவைதான், அதான் செகண்டரி. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், இயேசு போல மாறணும். அதுதான் சீடர்களுடைய குணாதிசயம். நமக்கு அப்படிப்பட்ட தேடலோட நம்ம இயேசு தேடுறோமா? சீடர்கள் குருவை விட மேலானவர்கள் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் குருவை போல இருப்பார்கள். இன்னொன்னு முக்கியமா, மூன்றாவதாக ஏன் சீடத்துவ வாழ்க்கை அப்படின்னா, சீடத்துவ வாழ்க்கை தான் ஏசப்பாவுக்கு மிக மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்கள் எனக்கு மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பாத்தீங்களா, தந்தைக்கு மாட்சி. இறை தந்தை அப்பா எப்ப மகிழ்ச்சி அடைவார்? இயேசுவின் சீடர்களா நம்ம இருக்கும்போது அதுதான் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வசனத்தை நாம் படிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8 நாம் படிப்போம். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனி தந்து எனக்கு சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அந்த வசனத்தை படிப்போம். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடரா இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம அப்பா எப்ப சந்தோஷப்படுவார், எப்ப மகிழ்ச்சி அடைவார்? நம்ம கனி தரணும், சீடர்களா இருக்கணும். இன்னும் பக்தர்களாவே இருந்தோம்னா சதீஷ் நீ எப்ப நீ சீடன் ஆக போற வருத்தப்படுவார், கவலைப்படுவார். பெற்றோர்களாக நம்மளே பாருங்க, பிள்ளைகள் ப்ராக்ரஸ் ஆகாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், கஷ்டப்படுவோம். அது மாதிரிதான்
10 வருஷம் 20 வருஷமா கிறிஸ்தவங்களா இருந்துகிட்டு நான் இன்னும் வந்து சீடத்துவ நிலைக்கு வராம பக்தனாவே இருந்தேன்னா, சதீஷ் எப்ப நீ பக்தர்ல இருந்து எப்ப சீடத்துவ நிலைக்கு வரப்போற? ஏசப்பா கவலையா இருக்கும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் மிகுந்த கனி தந்து எனக்கு சீடரா இருப்பது என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அப்பா எப்ப சந்தோஷப்படுவார், எப்ப பெருமைப்படுவார்? நீதாண்டா என் பிள்ளைன்னு எப்ப சந்தோஷப்படுவார்னா, ஃபர்ஸ்ட் நான் கனி தரணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், அவருக்கு சீடரா இருக்கணும். சீடர்கள் அப்படிங்கிற இன்னொரு குணாதிசயம் பாத்தீங்கன்னா, கனி தரக்கூடிய வாழ்க்கை அவங்ககிட்ட வெளிப்படும். கனி தருவார்கள். அந்த கனியை கொண்டே அந்த மரம் நல்லதா கெட்டதா என்று அறியப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவங்களுடைய கனியை வச்சுதான் விட முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால வெளி தோற்றத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட உள்ள கனி எப்படிப்பட்டதா இருக்குது. அப்ப கனி வந்து சீடராக்கணும். அதுதான் நம்ம ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும். இன்னும் கனி தராம இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், வருத்தப்படுவார். அப்ப அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். தூய ஆவியானவருக்கு துயரம் விளைவிக்காதீர்கள். அப்ப அவர் நம்மளை கனி தருவதற்காக, நம்மளை சீடத்துவ நிலைக்கு உயர்த்துவதற்காக தூய அவனை தூண்டிக்கொண்டே இருப்பார். அவருக்கு நம்ம எவ்வளவுக்கு கோஆபரேட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பரிசுத்தத்துல நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். அப்ப நான்காவதாக பார்க்கும்போது சீடர்கள் அப்படிங்கிறவங்க கனி தருபவர்களாக இருக்கணும். அந்த கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டுள்ளபடி அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, இச்சையடக்கம், அப்படி இந்த 9 வகையான கனிகள், இதெல்லாமே இயேசுடைய குணாதிசயங்கள். இறை தந்தை ஏசப்பட்ட உனக்கு எப்படிப்பட்ட மணமகள் வேணும், எப்படிப்பட்ட மணப்பெண் வேணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார் பாத்தீங்கன்னா, இந்த 9 கனிகளை உடைய மணப்பெண், அதுதான் எனக்கு வந்து மணப்பெண்ணா வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்ப அந்த 9 கனிகள் இருக்கணும், ஒரு கனிகளும் இல்லாம இருக்கணும், எல்லா கனிகளும் இருக்கணும். அதே சமயம் அந்த கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டுள்ள ஊழியர்களின் செயல்கள், அதுல ஒண்ணு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுல ஒரு 15 பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுல ஒண்ணு கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆனா அதே சமயம் கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டுள்ள 9 வகையான கனிகளும் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். ஒரு கனி இல்லைனாலும் கூட அங்க போக முடியாது. அப்ப அந்த கனி தரக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் தரணும். பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் கொடுக்கப்பட்டது முக்கியமான நோக்கமே ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் செய்வதற்கு நமக்கு தூய ஆவியினுடைய வரங்கள் நமக்கு வேணும். ஆனா நம்முடைய சொந்த ஆத்துமாவை நம்ம ஆதாயமாக்கணும் அப்படின்னா அந்த தூய ஆவியினுடைய கனிகள் நமக்கு இருக்கணும். அப்ப தூய ஆவியினுடைய கனிகளுக்கும் வரங்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான். இயேசுவை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்க இயேசுகிட்ட கொண்டு வரதுக்கு, ஆத்துமா ஆதாயம் செய்வதற்கு நமக்கு என்ன தேவை, பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் தேவை. 1 கொரிந்தியர் 12 8 முதல் 10 வரை சொல்லப்பட்டுள்ள 9 வகையான வரங்கள், அது இருந்தா தான் நமக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆனா அதே சமயம் நம்முடைய சொந்த ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம சொந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த 9 வகையான கனிகள் நமக்குள்ளாக இருக்கணும். இதனாலதான் ஆண்டவர் வந்து நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படும் என்று எச்சரிக்கையாக சொன்னார். கனியை தேடி வராரு, கனி இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணாரு, சபிக்கிறார். அந்த அத்திமரம் என்ன பண்ணிச்சு, பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஏசப்பா நமக்கா என்ன பண்ணிட்டு பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். லூக்கா 13 6 முதல் 9 வரை உள்ள அந்த காய்க்காத அத்தி மரத்தை பத்தி உண்மையில சொல்லியிருப்பார். இந்த மரம் இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்குது, கனியே தர மாட்டேது, வெட்டி போடலாம்னு சொல்லி தோட்ட உரிமையாளர் சொல்லும் போது அந்த பணியாளர் சொல்லுவார், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் என்ன பண்றேன், இந்த மரத்தை சுத்தி எரு போட்டு நல்லா கொத்தி தண்ணி பாய்ச்சி நல்லா பலருக்கு முயற்சிட்டுன்னு சொல்லுவார். இன்னும் கனி தரல அப்படின்னு நம்ம சேர்ந்தே வெட்டிடலாம்னு சொல்லி சொல்லுவார். அப்ப நமக்காக தந்தையின் வலது பக்கத்துல இருந்து இன்னும் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த ஆண்டு கனி தருவாங்க, அடுத்த ஆண்டு கனி தருவாங்க, இன்னும் அன்பா மாறுவாங்க, இன்னும் உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சியை தேடாம நீங்க தரக்கூடிய மகிழ்ச்சியை நாடுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்னா இன்னும் இறக்கம், அந்த தாழ்ச்சி, கனிகள் தருவதற்காக ஆண்டு இடப்பட்டு நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்காரு. அந்த கிருபையின் காலம் எப்ப முடியுதோ அது வரைக்கும் தான் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசிட்டு இருப்பார். அந்த கிருபையின் காலம் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறமும் ஆண்டருடைய நீதி வெளிப்படக்கூடிய காலம். அங்க வந்து பரிந்துரைக்கு இடம் கிடையவே கிடையாது. அப்ப கனி தர வேண்டும். 5வதாக சீடர்களுடைய முக்கியமான குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, யோவான் 8:31 நாம் படிக்கிறோம், நீங்கள் என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்தால் என் சீடர்களாக இருப்பீர்கள். அந்த வசனத்தை நாம் படிப்போம். யோவான் 8:31
யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர், யாராவது 31 பிரதர் 8:31 ஆமா.